வெல்கம் டு மகிழும் தேவதை. இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். மிளகாய் பஜ்ஜி. அதுக்கு ஃபஸ்ட்டு மிளகாயை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து எல்லாருக்குமே தெரியுமே மிளகாய் பஜ்ஜி போடுறதுக்கு. இவங்க என்ன புதுசாக சொல்ல போகிறாங்க அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. மிளகாய்க்கு கடையிலலாம் நம்ம பார்த்தோன்னா முழுசாகவே மிளகாய் போட்டு அப்படியே கொடுப்பாங்கங்க. அது கொஞ்சம் காரமாக இருக்கும், பிள்ளைங்களால் சாப்பிட முடியாது. நான் எப்போவுமே மிளகாயை கீறி அதில் உள்ள விதையெல்லாம் ஓரளவுக்கு எடுத்துருவேன். எடுத்தோன்னா தாங்க அது காரம் கம்மியாக இருக்கும். ஆனால் ஃபுல்லாக விதையை எடுத்துட்டோம்னா அது ஃப்ளேவர் இல்லாமல் போயிடும். அதனால் ஓரளவுக்கு எடுத்து தனியாக வச்சுருங்க. ஒரு கப்பு கடலை மாவுக்கு ஒரு 3 ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சோன்னு மஞ்சத்தூள், அடுத்து கொஞ்சமாக வரமிளகாத்தூள் சும்மா டேஸ்ட்டுக்காக, அடுத்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூனுக்கு கம்மியாகவே கூட போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இந்த அரிசி மாவு எதுக்காக போடுறோம் அப்படின்னா மொறுன்னு இருக்கும் பஜ்ஜி, நல்லா சாப்பிட்றதுக்கு க்ரன்ச்சியாக இருக்கும். அதுக்காக தான். கொஞ்சோன்னு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க, தேவையான அளவு உப்பு, லைட்டாக ஒரு பிஞ்சு சோடாப்பூ போட்டுக்கோங்க. ஃபுட் கலர்லாம் தேவையில்லை. நம்ம போட்ட மஞ்சத்தூள் இந்த மிளகாத்தூளே நல்ல ஒரு கலர் கொடுக்கும். நம்ம நல்லா மாவு பிணையிறதுல தாங்க இருக்குது. மாவு நல்லா நீங்கள் பிணைஞ்சு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க, கெட்டியே இருக்கக்கூடாது. அப்போ தான் பஜ்ஜி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெருங்காயத்தூளும் மஸ்ட்டுங்க, அப்போ தாங்க டேஸ்ட் இருக்கும். அடுத்து மாவு முக்கி எண்ணெயில் போட்டுருங்க. ஃபஸ்ட்டு நான் கீழே வச்சு போட்டேன், பார்த்திங்கன்னா அடுப்பெல்லாம் மாவு சிந்திருச்சு. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணேன்னா ஒரே ஒரு பஜ்ஜி மட்டும் அப்படி போட்டு பார்த்தேன், எண்ணெய் காஞ்சிருச்சா அப்படின்னு. போட்டு பார்த்தேன், லைட்டாக காஞ்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் இது மாவெல்லாம் கீழே வச்சு போட்டால் சரிப்படாது அப்படின்னு சொல்லிட்டு மாவை தூக்கி கையில் பிடிச்சிக்கிட்டே போட ஆரம்பிச்சிட்டேங்க. இந்த இது ரொம்ப ஈஸி, ஆனால் நம்ம கொஞ்சம் கவனமாக போடணும். சட்டியில் பட்டு எண்ணெய் கீழே கொட்டிடாமல் மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா போதுங்க. சூப்பரான மிளகாய் பஜ்ஜி ரெடி. கொஞ்சம் நேரம் ஒரு பக்கம் லைட்டாக ரோஸ்ட் ஆனதுக்கு பின்னாடி இன்னொரு பக்கம் ரோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான மிளகாய் பஜ்ஜி ரெடிங்க. நம்ம குழந்தைங்க எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி. நம்ம வீட்டில் செய்கிறனால ரொம்ப நல்லாவே இருக்கும். குழந்தைங்களும் சாப்பிட்றப்ப நம்மளும் பயப்பட தேவையில்லை. அவங்களுக்கு எதுவும் சேராமல் போயிருமோ, ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்லாம் நம்ம பயப்பட தேவையில்ல. அதனால் என்ன ஸ்நாக்னாலுமே வீட்டில் செஞ்சு கொடுங்க. அதான் உங்கள் குழந்தைக்கும் நல்லது, நம்மளுக்கும் நல்லது. இதுக்கு ஈவினிங் ஒரு சின்ன காஃபி போட்டுட்டு மிளகா பஜ்ஜி சாப்பிட்டா ஈவினிங் ரொம்ப ஃபுல்ஃபில்லாக சூப்பராக இருந்துச்சுங்க இன்றைக்கி. எங்களோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.